நீங்கள் அல்ஜிப்ராலாம் மிஸ் பண்ணவே கூடாது, சாய்ஸில் விடக்கூடாது. இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், நான்காவது கணக்கை பாருங்கள். இந்த நான்காவது கணக்கில் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, இதுக்கு என்னது, இதுதான் வந்து இது ஒரு முற்றொருமை. இது வந்து ஒரு முற்றொருமை. முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் பெருக்கற்பலனை காண்க. அப்போ என்ன செய்யணும், இப்போ முற்றொருமைகள் வந்து ஏ ப்ளஸ் பி என்ற வடிவில் இருக்குது இல்லையா, அதனால் ஒரே ஒரு முற்றொருமை செஞ்சு காட்டுறேன். அதன்படி நீங்கள் இந்த 3 கணக்கையும் செய்யணும். எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 7. இங்கே பாருங்கள், இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இங்கே இருக்குது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஏவுக்கு பதிலாக 3ம் பிக்கு பதிலாக 7 இருக்குது. அப்போ 3 + 7 ப்ளஸ் ஏவையும் பியும் பெருக்கிக்கணும், 7ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கணும். வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 10x ப்ளஸ் 21. இதுதான் ஆன்சர். அதே போல் நீங்கள் எல்லா கணக்குகளையும் இந்த 3 கணக்குகளையும் செய்யலாம். இல்லை நடத்துறதுனால நடத்துகிறேன். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த லாஸ்ட் கணக்கு போடுவோமா, 4வது கணக்கை 8 + பிக்யூ ப்ளஸ் 7. இப்போ இதில் ஒரு குழப்புறாங்க பாருங்கள் உங்களை. எக்ஸ் ப்ளஸ் ஏ பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு தானே இருக்கணும், இங்கே ஏ ப்ளஸ் எக்ஸா இருக்கு. நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த எண்களை வந்து ஏவாவும் இதை வந்து பியாவும் வச்சுங்க. இவன் தான் எக்ஸ். அப்போ என்ன வரும், இதனுடைய இந்த முற்றொருமைகள் படி எழுதணும். இங்கே முற்றொருமை படி நக்கனது எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக பிக்யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக பிக்யூ, ஏவுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க 8 + 7 கூட்டல் ஏபி. 8 7 பேருக்குங்க 8 56. அப்போ பி ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 7 கூட்டுங்க 15 பிக்யூ ப்ளஸ் 56. இதுதான் ஆன்சர். இதே போல் நீங்கள் ஈஸியாக போட்டுடணும். அடுத்ததாக முற்றொருமைகளை பயன்படுத்தி 5வது கணக்கு, முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், இதெல்லாம் கழிச்சிக்கலாம் கொஞ்ச நாள். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், இது வந்து சினிமா புகழ் முற்றொருமைன்னு கூட சொல்லுவேன். இந்த முதல் முற்றொருமையானது எல்லா சினிமாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கிளாஸு அப்படின்னு தான் இந்த முற்றொருமையை தான் வந்து சினி ஆக்டர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த முற்றொருமைக்கு சினிமா புகழ் முற்றொருமைனே பேர். அந்த அளவுக்கு இது வந்து தரவாக இருக்கணும். தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட டக்குன்னு சொல்லிடணும். அந்த முற்றொருமை அடிப்படையில் இந்த 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு ஒரு கணக்கோ இல்லை 2 கணக்கோ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கணக்கை பார்ப்போம். அதுக்கு 2x + 5 இன்ட்டு 2x + 5 தானே அர்த்தம். இந்த முற்றொருமையை பாருங்க. ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2x த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது 2x, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு. அடுத்தது பாருங்கள் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 2 2s are 4 4 5s are 20x ப்ளஸ் 25. தட்ஸ் ஆன்சர். இதுதான் வந்து கோவைகளை விவரிக்கிறது. இதுதான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 2வது கணக்கு பாருங்கள். இல்லாட்டி நான் லாஸ்ட் கணக்கு கூட நடத்துகிறேன். இந்த லாஸ்ட் கணக்கு கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை நடத்தி காட்டுறேன். எக்ஸ் ஒய் இசட் -1. இது வந்து என்னது, இது முதல் முற்றொருமை. இது 2வது முற்றொருமை மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ 2வது முற்றொருமை இங்கே எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். a - b த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு -2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதை எழுதிக்கிட்டு தான் இந்த கணக்கை செய்யணும் நீங்கள். அப்போது என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு பதிலாக எக்ஸ் ஒய் இசட் த ஹோல் ஸ்கொயர்டு -2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட், பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் என்னது அது ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, ஏன்னா -1 இல்லையா 1. அப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இசட் ஸ்கொயர்டு, இங்கே 2 கெழு வந்து 2 தான், 2xyz ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நல்ல இந்த முற்றொருமைகளில் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே டக்குன்னு போட்டுடலாம். அடுத்ததாக a + b a - b இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு - பி ஸ்கொயர்டு என்று முற்றொருமை பயன்படுத்தி, அதாவது 3வது முற்றொருமை அப்படியே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதை கழிச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஆறாவது கணக்கு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, இந்த மூன்றாவது முற்றொருமை. இதான் முற்றொருமையே, இதை நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்காரு, பி இருக்காரு. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்காரு, அதாவது பிக்கு பதிலாக 2 இருக்காரு. அப்போ ஏ ஸ்கொயர்டு பி மைனஸ் பி ஸ்கொயர்னா என்னது, பி ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு. அப்போ 2 ஸ்கொயர்னா என்ன வரும், இங்கே 4 வரும். இவர் எடுத்துகிட்டு 4 போட்டுற வேண்டியது தான். பி ஸ்கொயர்டு மைனஸ் 4 தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இவங்க இங்கே என்ன வரும், 1 ஸ்கொயர்டு minus 3b the whole squared. What is the answer? 1 minus 9b squared. இங்கே பாருங்க, இவங்க 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னா 16, m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு. தட்ஸ் ஆல். அப்படியே இது மனக்கணக்கு மாதிரி போட்டுடலாம். 6 36 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7 49 ஒய் இருக்காரு இல்லையா, அதனால் ஒய் ஸ்கொயர். அப்படியே இது மனக்கணக்காகவே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். பொருத்தமான முற்றொருமைகளில் பயன்படுத்தி பின்வரும் மதிப்பை காண்க. இங்கே பாருங்கள், 51. 51 எப்படி எழுதணும், இதை ஒரு கணக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 51 எப்படி எழுதலாம், 50 + 1ன்னு எழுதிக்கலாம். இவருக்கு என்ன வருவாங்க, முதல் முற்றொருமை எப்படி பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், 103. 103 எப்படி எழுதலாம், 100 + 3ன்னு எழுதலாம். அப்போ இவனும் எதாவது முதல் முற்றொருமை தான் பயன்படுத்தி எழுதலாம். இங்கே பாருங்கள், 998. அப்போ 1000 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இவனுக்கு ரெண்டாவது முற்றொருமை பயன்படுத்தி எழுதலாம். 47னா 50 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் என்ற முற்றொருமை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த முற்றொருமைகளை பயன்படுத்தி எழுதலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ஆறாவது கணக்கு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ், அதாவது ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு மூன்றாவது முற்றொருமை இருக்கு இல்லையா. அதே போல் இங்கே 1000 மைனஸ் 10, 1000 ப்ளஸ் 10. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர்டு மைனஸ் 10 ஸ்கொயர். அப்போ 1000னா 6 முட்டை போட்டுங்க, 6 முட்டை போட்டுக்கிட்டிங்களா. இங்கே இப்போ 10 ஸ்கொயர்டுன்னா என்னது, 4 முட்டை வரும். இப்போ இவனை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது, 999 0 999 900. இதை கழிச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். அதாவது என்னது, 10 லட்சம், 10 லட்சத்துலேருந்து 100 கழிக்கணும். 10 லட்சத்துலேருந்து 100 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும், 9,99,900. 9,99,900 தான் இதுக்கு ஆன்சராக வரும். ரொம்ப எளிமையாக போடலாம். 8வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். வணக்கம். பயிற்சி 3.1ல் 8வது கணக்கை 9வது கணக்கு இன்றைக்கி பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 4ab. சுருக்குக, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ab. அப்போ ஏபின்ற கேரக்டர் தான் இருக்குங்களா, அதனால் என்ன வரும், ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இங்கே ப்ளஸ் 2ab பதிலாக மைனஸ் 2ab வந்துடுவார். இப்போ இங்கே மைனஸ் 2ab வந்ததுன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு நம்மளுக்கு ஆன்சர், ரெண்டாவது முற்றொருமை வந்துடும். இப்போ முதல் முற்றொருமையிலேருந்து மைனஸ் 4ab லெஸ் பண்ணிட்டா ரெண்டாவது முற்றொருமை வந்துடுவார். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். இங்கே வந்து m மைனஸ் n த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டாவது முற்றொருமை, இது முதல் முற்றொருமை. இதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிட்டா, அதாவது ரெண்டாவது முற்றொருமையிலேருந்து முதல் முற்றொருமையை லெஸ் பண்ணிட்டா 2 இன்ட்டு m ஸ்கொயர்டு n ஸ்கொயர் நிறுவ சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், முதல் முற்றொருமைக்கு m ஸ்கொயர்டு ப்ளஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர்டு மைனஸ், அதாவது இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே வந்து m ஸ்கொயர்டு மைனஸ் ப்ளஸ் 2mn, என்னது 2mn ப்ளஸ் n ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் mn இருக்கா, இங்கே இவங்க ரெண்டும் கேன்சல் ஆகிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, 2m ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு n ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு n ஸ்கொயர் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2n ஸ்கொயர் வரும். 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா m ஸ்கொயர்டு ப்ளஸ் n ஸ்கொயர்டு. இது வந்து என்னது, நிரூபிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு, தர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இப்போ எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் வரும். இதை ரைட் சைட் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக எழுதணும்.
அதாவது இங்கே இது இரண்டாவது முற்றொருமை, இது முதல் முற்றொருமை. இரண்டாவது முற்றொருமையிலேருந்து முதல் முற்றொருமையை கழிச்சிட்டா இது என்னது, அந்த உறுப்புகளுடைய ஸ்கொயர்டு 2 மடங்காக இருக்கும். அதுதான் இதுக்கு ஆன்சர். இது 2 கணக்கும் ரொம்ப முக்கியமான கணக்கு. இது முதல் முற்றொருமையை -4ab² போட்டிங்கன்னா ரெண்டாவது முற்றொருமை கிடைக்குது பாருங்க. நம்ம இதிலிருந்து நம்மளுக்கு இந்த விடை கிடைக்குது. இங்கே பாருங்க, 9வது கணக்கில் ரெண்டாவது முற்றொருமையிலேருந்து முதல் முற்றொருமையை ஆட் பண்ணும்போது இங்கே முதல் முக்கியமான குறி, இங்கே என்னது ஆட் பண்ணணும். இதே சப்போஸ் மைனஸாக இருந்ததுன்னாக்கா வேறு ஆன்சர் கிடைக்கும். இது அடிஷன் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு 2 காமனாக எடுத்துக்கிட்டு m² + n² நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதினேன். அடுத்த வீடியோவில்